வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மத வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் பிரதமர் மோடி, நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார், உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், எதிர்க்கட்சிகளின் புகார்களுக்கு பிஜேபியின் பதில் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது முதல் கட்ட தேர்தல் 19ஆம் தேதி நடந்து முடிந்த பிறகு தற்பொழுது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரைகள் நாடு முழுவதும் நடந்து வருகிறது. வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இரண்டாம் கட்ட தேர்தல் குறிப்பாக கேரளாவில் 20 தொகுதிகள், கர்நாடகாவில் 14, ராஜஸ்தானில் ஏற்கனவே முதல் கட்டமாக 12 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. தற்போது இரண்டாம் கட்டமாக 13 தொகுதிகளுக்கு அங்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த பரப்புரையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சை உதாரணமாக வைத்தும் தற்போது இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும் அவர் மேற்கோள் காட்டி அது இரண்டையும் இணைத்து, இந்த காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு தனது நாட்டினுடைய அனைத்து பணத்தையும் வழங்கி விடுவார்கள், குறிப்பாக ஊடுருவல்காரர்களுக்கு வழங்கி விடுவார்கள் என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் வைத்திருந்தார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்தில் இதனை கடுமையாக கண்டித்திருந்தார். அதாவது முதல் கட்ட வாக்குப்பதிவு, அதாவது அந்த 19ஆம் தேதி நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவில் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு பிறகு நரேந்திர மோடியின் பொய்கள் தரம் தாழ்ந்து விட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று காங்கிரஸிற்கு தமிழகம், இந்தியா முழுவதும் ஆதரவு பெருகி, குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது. எனவே தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அதே போன்று மோடி பேசியது வெறுப்பு பேச்சு மட்டுமல்ல, கவனத்தை திசை திருப்பும் சூழ்ச்சியும் கூட அப்படின்னு பேருக்க. அதைவிட ஒரு படி மேலே போய் மோடி அளவிற்கு எந்த பிரதமரும் இதுவரை இவ்வளவு கண்ணிய குறைவாக பேசவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் கூட தனது கண்டன பதிவை அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக அது மட்டுமல்லாமல் இதை தேர்தல் ஆணையமும் விசாரிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் சூமோட்டோவாக, அதாவது தானாக வந்து இந்த வழக்கை வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் எழுந்திருக்கிறது. இவ்வாறு பிரதமர் அவர்கள் ராஜஸ்தானில் பரப்புரையில் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக திமுகவின் சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு வைத்திலிங்கம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு ஆர் நவ்னீத் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வலதுசாரி சிந்தனையாளர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு சேவாதள காங்கிரஸ் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வியை திரு அண்ணாமலை உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், அதாவது பிரதமர் அவர்கள், அதாவது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய கோட்டையை நான் உங்கள் கேள்வி வைக்கிறேன். இதுவரையில் எந்த பிரதமரும் பேசாத ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் வைத்திருக்கிறார். அப்படி கண்ணிய குறைவாக இதுவரை எந்த பிரதமரும் பேசியதில்லை என்று கூறியிருக்கிறார். இது உள்ளபடியே அவர் பிரதமர் அவர்கள் இது போன்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வைத்தாரா, அல்லது அது இன்டர்பிரிட்டேஷன் தவறாக இருக்கிறதா? உங்களுடைய முதல் சுற்று. இதில் எங்க வெறுப்பு பிரச்சாரம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அருமையாக சொல்லியிருக்காரு பிரதமர். கிட்டத்தட்ட பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பர்மாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்த ரோஹிங்கியாக்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ஊடுருவல்காரர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் சரியாக வந்து இங்கே செட் ஆகலை. அந்த 10 கோடி பேருக்கும் ஒரு பெரிய சலுகையெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா 10 கோடி ஓட்டு நமக்கு கிடைக்குங்கிறது காங்கிரஸோட ஒரு திட்டம். அதை தான் ஊடுருவல்காரர்களுக்கு நாட்டின் வளத்தை அள்ளி கொடுக்க காங்கிரஸ் முயற்சிக்கிறதுங்கிறாரு. இதில் என்ன தவறு? இங்கே இருக்கிற முஸ்லீம்களை யாரும் சொல்லலை, அவங்களை யாரையும் ஒரு தவறாக சொல்லலை. ஒரு பேச்சு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அவங்க அதிகமாக வந்து குழந்தை பெற்றவர்கள், அவர்களுடைய சதவீதம் அதிகரித்து விட்டதுன்ற ஒரு பேச்சு சில வருடங்களாகவே இருந்தது வரதான் நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது அவங்க வந்து அதுபோக மன்மோகன் சிங் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டின் வளங்களை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதையும் உங்கள் அதாவது தேர்தல் வாக்குறுதியில் வந்து பெண்கள் வைத்திருக்கக்கூடிய நகைகள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதையும் கனெக்ட் பண்ணி சொல்லும்போது அவர் இஸ்லாமியர்களை குறிப்பிடுறான்னு புரிஞ்சுக்காம வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை, நல்லா கவனிங்க. பிரதமர் மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஊடுருவல்காரர்கள். அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்கிறார். என்ன, முதல்ல
இது மதச்சார்பற்ற நாடா இல்லையா? ஆமாம். அது எப்படி ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி இந்த வார்த்தை சொல்ல வெக்கமாக இருக்கிறது இல்லையா? அப்போ என்னதான் நீங்கள் செஞ்சீங்க? அப்போ அந்த மக்கள் முஸ்லீம்கள் இன்னும் வந்து வறுமையில் இருக்காங்கன்னா அது காங்கிரஸ் தானே அப்போ காரணம்? கேவலமான ஆட்சி நடத்திருந்தீங்களா அவ்வளோ நாள்? அப்போ இந்துக்கள் எல்லாமே வசதியானவங்களா, பணக்காரங்களா? எல்லாருமே தன்னிறைவு பெற்று தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எப்படி அது வந்து அதாவது இல்ல நம்ம நாட்டோட கொள்கை எப்படி சிறுபான்மையினருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. 24 கோடி 30 கோடி பேர் இருக்கவங்க எப்படி சார் சிறுபான்மை ஆக முடியும்? இந்த மதவெறி அரசியலை வந்து ஊக்குவிக்கிறதே காங்கிரஸும் அதனோட கூட்டணி கட்சிகளும் தான். ஏன் நீங்க அவங்கள திருப்பி சிறுபான்மையினர் முஸ்லீம்னே அவங்கள மக்களா பாருங்க சார். சட்டத்தின் முன்னும் அனைவரும் சமம். சோ அப்போ அவங்க வந்து இப்போ நீங்க சொல்ல வர மக்கள் அவங்க ஒரு மக்கள் என் கூட பிரதமர் சகஜமா வாழறவங்க. நீங்க சொல்ல வர பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெருமக்களை பத்தி எதுவும் சொல்லல, இந்த ஊடுருவல்காரர்களை மட்டும்தான். நிச்சயமாக நாங்க ஒரு 10 கோடி பேர் இருப்பாங்கன்னு கணக்கிடுறோம். சிஏஏ சட்டத்தின் மூலமாக என்ஆர்சி மூலமாக அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். சரி, காங்கிரஸ் தப்பி தவறி ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த இந்திய கூட்டணி ஏதேனும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து இந்துக்களுக்கு, இங்க வாழற பூர்வக்குடி மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுடும். அவங்க தான் ராஜான்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறபடி பார்த்தாலுமே இருக்கக்கூடிய ஒரு 85% மேற்பட்ட ஒரு இந்துக்களுக்கு பிரச்சனை வந்துடும் இந்த நாட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக. நீங்கள் இப்போ நீங்கள் மத அரசியல் தான் பண்ணுறீங்கன்றதான் வந்து இப்போ தெளிவாக மக்களுக்கு புரியுது. கிடையாது, நாங்கள் வந்து ஒரு பாதுகாக்கிறோம் அவங்கள. இது இந்துக்களை பாதுகாக்க ஒரு கட்சினே கிடையாது. இந்துக்களுக்கு எது ஒன்றாலும் குரல் கொடுக்க இந்தியாவில் பிஜேபியும் சங் பரிவாரங்களை விட்டால் நாதி கிடையாதுங்க. இன்னைக்கு இப்போ கூட அந்த கர்நாடகாவில் ஒரு பொண்ணு லவ் ஜிகாத்து மூலமாக கொலை செய்யப்பட்டுக்கிறான்ட்டு இப்போ செய்தி வருது. எத்தனை பேர் ஓடி போய் பார்த்தாங்க? காஷ்மீருக்கு ஓடுறாங்க, மணிப்பூருக்கு ஓடுறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் ஓடலை இவங்கெல்லாம்? அப்போது இந்துக்கள் உயிர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சொற்பம். அதுக்கு எப்படி கேடு கட்டா என்ன அப்படின்ற மாதிரி. இது காரணம் என்ன? முஸ்லீம்கள் அவங்க ஜமாத்து படியும், கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் போடுற உத்தரவுப்படியும் அப்படியே ஒட்டு மொத்தமாக ஓட்டு கிடைக்கும். இதுங்களை எப்படி பண்ணாலும் செதற அடிச்சு, நம்ம கோயிலை அடித்தாலும் சரி, அவங்கள கேவலப்படுத்தினாலும் சரி, சனாதனத்தை ஒழிப்போம் இந்து மதத்தை ஒழிப்போம்னு பேசினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இவங்க ஒரு சுரணையற்றவர்கள் அப்படின்ற ஒரு இது தானே. அது நீ இல்லை, இது உன்னோட நாடு, உன் தேசம், மாத்திரு பூமி, நம்மளோட தாய் தேசம், இது நம்மளுக்கு அதுக்கான உரிமை இருக்குது, நீங்களும் மதிக்கப்பட வேண்டும், இந்துக்கள் மதிக்கப்பட வேண்டும்ட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுது. கூடவே வந்து அத்தனை கோடி மக்களையும் நம்ம சமமா மதிக்கணும், கொள்ளணும், எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும். அதுதான் பொது சிவில் சட்டமும் நாங்கள் கொண்டு வர பார்க்கறது காரணம் அதுதான். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். திரு குங்ஃபு விஜயன் சார், நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ராங் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அவருடைய விஷயம். அவர் சொன்னது ஊடுருவல்காரர்களை தான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ராங் இன்டர்பிரிட்டேஷனே கிடையாது அது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவே வந்துட்டு இப்போ முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு அவங்க தோல்வியை சந்திச்சிட்டாங்க. என்னது? பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தோல்வியை சந்திச்சிடுச்சு. அதனுடைய விளைவாக தான் வந்துட்டு மதிப்புக்குரிய நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி உளர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இன்ஃபிளிட்டர்ன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸை பகிரங்கமாக சொல்கிறாரு. இவர் மாற்றி சொல்கிறாரு. இப்போ அவர் யாரோ ஊடுருவல் வந்தாங்களா, ரங்கியாலேருந்து வந்தாங்களா, அந்த கதைலாம் வேணாம், ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. முஸ்லீம்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸு நீங்கள் வந்து இந்திய நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறீங்களா, இந்துக்கிட்ட இருந்து நகைகளை வாங்கிட்டோம், கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து எல்லாம் சென்சஸையும் எடுத்து வந்து கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு பயத்தில் இந்துக்களெல்லாம் கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி ஹிந்து தான், சோனியா காந்தி ஹிந்து தான். அவங்க வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம், நீங்க பேசணும்னா குறுக்க வரவே இல்ல. நான் பேசும்போது அவரை முதல்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் அவர் பேசும்போது குறுக்க வந்தேன்னா அப்புறம் அவர் பேச விட மாட்டேன் நான். சொல்லுங்க. அவர் எங்க ராஜீவ் காந்தி என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னைக்கு ஹிந்து தான், ஞாபகத்துல வச்சுக்க சொல்லுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஹிந்துக்களை யாருமே தப்பா சொல்ல, ஒரு வேர்டு கூட எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து படிக்க சொல்லுங்க. ஒரு இடத்துல கூட வந்துட்டு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு அந்த வேர்டிங்கே வரல. எல்லாருக்குமே ஈக்குவலிட்டியா கொடுப்போம், எல்லாத்துக்குமே சரிசமமா கொடுப்போம்,
நாங்க சென்சஸ் எடுப்போம். ஆமா, நல்ல ஆட்சி வந்தா யார் திருடி வச்சிருக்கானோ அவன்கிட்ட சென்சஸ் எடுக்க மாட்டீங்களா? ஒருத்தன் வந்து பணக்காரன் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இல்லீகலா சேர்த்து வச்சிருப்பான், அதெல்லாம் எடுத்து நாங்க வந்து கவர்மெண்ட்ல டிஸ்ட்ரிபியூஷன், முஸ்லிம்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது எங்க சொல்லிருக்காங்க? நீங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாடி பேசினதையும் இதையும் கனெக்ட் பண்றாரு. அதாவது இந்த தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு. 2006ல அவர் சொன்னது கரெக்ட் தான் சார். 2006 இந்த கோஇன்சிடென்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவங்க வந்து ஊடுருவி வந்தவங்கன்னு சொன்னா. அதனாலதான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல வந்துட்டு முஸ்லிம்ஸை தவிர இவங்க வந்து மத்த ஆளுங்களுக்கு வந்து பிரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது கிளியரா மாட்டிக்கிட்டாரு. அவரே இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. யாரு? நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களே வந்து கிளியரா மாட்டிக்கிட்டாரு. அவங்க அவங்க ஓபனாவே சொல்றாங்க. இல்ல இப்ப மற்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்க, அங்க வந்து பெர்சிக்யூஷன் உண்டானவங்க இங்க வந்துட்டு அந்த நாட்டுல முஸ்லிம்கள் பெர்சிக்யூட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் அவருக்கு அப்படி சொல்றாரு. அவர்கள் தவிர இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிஜேபி சொல்றாங்க. பிஜேபியினுடைய வாதம் அவங்க வந்து அங்க வந்துட்டு பிரச்சனைக்கு இல்லன்னு சொல்லிட்டு யாரு சொன்னது? அததான் அவங்க என்ன சொல்றாங்க, இன்டைரக்டா இன்னைக்கு சொல்லிட்டாரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அவங்களுடைய பிரச்சாரத்தை என்ன சொல்லிட்டாருன்னா, they are not Indians, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு திட்டுத்தனமா இல்லீகலா பூந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்தியாவுடைய வளங்களையும் உங்ககிட்ட இந்த தாய்மார்கள்கிட்டயும் மத்த நகைகள் எல்லாம் வாங்கி அவங்க கிட்ட புடுங்க போறாங்க, தயவு செய்து வந்து இந்தியாவே என்னுடைய இந்துக்கள் எல்லாம் காலியாக போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்தி ஓட்டு வாங்குறதுக்கான பயமுறுத்துற வேலையை பயந்து போயிட்டு பயமுறுத்துற வேலையை இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களே செஞ்சிரு. அததான் இவர் கேட்கிறாரு, எங்களுடைய காரியம் கேட்கிறாரு. அவர் பிரதம மந்திரிக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வரமுனை வேணாவா? அவருடைய பொசிஷன் என்ன? அப்படியே இது சாதாரண ஒரு வட்ட செயலாளர் பிரதிநிதி பேசுற மாதிரி பேசுறாருன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அதனால வந்து அவங்க இன்னும் மனசுல அவங்க கரெக்டா மாட்டிக்கிட்டார் அவர் சொல்லிட்டு. அதனாலதான் அங்க வந்து 6 வந்துட்டு மதத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த சிட்டிசன் அமெண்ட்மென்ட்ல உள்ள வரலாம், எக்ஸெப்ட் இந்து முஸ்லிம்ஸ் சொன்ன காரணம் என்னன்னா, இன்னும் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் இந்தியன்ஸ் கிடையாது, அவங்களாம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். அதுதான் இன்னைக்கு சொல்லுவார். ஜவஹர்லால் அருமையா சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அதனாலதான் சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் கமிஷன் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், சுப்ரீம் கோர்ட்டே தானா முன் வந்து அவங்க மேல வந்துட்டு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு சொன்ன காரணமே என்னன்னா, உங்க மனசளவுல அவ்வளவு கெட்டணும் சிறுபான்மை, அது முஸ்லிம்ஸ் மதத்தின் மீது, முஸ்லிம்ஸ் மக்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் தன்னுடைய வாயிலாலே இன்னைக்கு தெரிவிச்சுட்டார். இதுதான் உண்மை. அது காரணம் என்னன்னா, எலெக்ஷன்ல படுதோல்வி அழிவுன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல அவங்க தெரிஞ்சு போச்சு. இதான் உண்மை. சிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேப்பர் பாருங்க, தமிழ்நாட்டுல 40 தொகுதியும் நாங்க தாங்க வின் பண்றோம். சரி சார், சரி சார். இந்தியாவோட கூட்டணி தான் வின் பண்ணுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வின் பண்ணுது. சரி சார், மாற்றவே முடியாது. தொடர்ந்து பேசலாம். திரு நவநீத் சார், அதாவது இது வந்து இஸ்லாமியர்கள் மேல உள்ள ஒரு வன்மத்தின் காரணமாக தான் இந்த பேச்சு வெளிப்படுத்துது அப்படின்றது திரு குங்ஃபு விஜயனோட இதா இருக்கு, ஒரு கருத்தா இருக்கு. உங்களுடைய பதில் என்ன சார்? சார் மியூட்டை ஆன் பண்ணிக்கோங்க, மியூட்டை கட் பண்ணிக்கோங்க. பேசுங்க சார். திரு நவநீத் சார். சார் நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன் சார். அவங்க வைத்தியலிங்கம் சார் கேக்குது. நவநீத் சார் கேக்குது சார். பேசுங்க சார். இப்போ ஒரு நிமிஷம். ஹலோ, கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார், சொல்லுங்க சார். இல்ல, ரொம்ப நண்பர் ஒருத்தர் பேசினாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அந்த முதல் கட்ட தேர்தலே வந்து ஒரு பயம் வந்துருச்சுன்றதுக்கு. அதுல இருந்து நம்ம தொடக்கத்தை எடுத்துப்போம் சார். எங்க பயம் வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்தப்போ இங்க சூரத் அப்படின்ற குஜராத்ல ஒரு தொகுதியில வந்து வேட்பாளரே இல்லாம வந்து பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருந்தார். சோ அப்படி இருக்கு களம். அதனால வந்து அந்த பயம் கூட இருக்கலாம் அப்படின்னு எதிர்கட்சிக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு தொகுதியில ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் கூட இவ்வளவு பெரிய கூட்டணியால நிக்க வைக்க முடியலன்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க, அவங்களோட சாதனையா இருக்கு. அதுல இருந்து தொடக்கத்தை எடுத்துப்போம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்துல வந்து ரொம்ப அடிப்படையான புரிதல் என்ன வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி மேலதான் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. வந்து எந்த ஒரு மதத்தையும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பத்தி குற்றச்சாட்டை சொல்லல. அதே அட் த சேம் டைம் வந்து இந்த நாட்டுல வந்து ரோஹிங்கியாஸ்கள் மக்கள் கட்சி
அதில் ஜவாஹிர் உல்லா அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அதை கண்டிச்சிருக்காங்க. அதுதான் இல்ல, அவர் வந்து குறிப்பா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சியை தான் குற்றம் சொல்றாரு, தோத்து வந்து எந்த ஒரு மதத்தினரையும் சொல்லல. அதுல ஊடுருவாதைகள் அப்படின்னு சொல்றது வந்து யாருக்கு எல்லாருக்குமே ரோஹினியாஸ் இருக்காங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்ச விஷயம் தானே அது. நம்ம ஒத்துக்க வேண்டியது ஒத்துக்கலாம், பட் அதுல வந்து யூகிச்சு பேசுறதுன்றது தப்பு. நான் அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். பிரதமர் சொல்லக்கூடாது சார். இருங்க சார், முடிச்சிருக்கேன் சார். தப்பா பேசுறீங்க. சரி, பிரதமர் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. அதுதான் நாங்க சொல்றோம். நேத்துல பேசுறாங்க, பேசி முடிக்கல. நீங்க அவர்கிட்ட சொன்னதுதான் நான் பேசி முடிச்சிடறேன் சார். சோ அதனால வந்து அவர் சொன்ன வார்த்தை வந்து காங்கிரஸ் கட்சியே அப்படின்றதுக்கு ஒரு 2 ரீசன் எடுத்துங்களேன். காங்கிரஸ் கட்சி வந்து 2024 கர்நாடகால வந்து தேர்தல் பட்ஜெட் இதுல வந்து என்ன சொல்றாங்க வந்து, நாங்க வந்து பட்ஜெட் நிதி ஒதுக்கி இருக்கோம், அதுல வந்து கூடுதலாக கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க. ஆனா இது செக்குலரான நாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பழங்குடியின மக்கள் எல்லாருக்குமே வந்து சமமா ஒதுக்கும் போது வந்து எதுக்காக அந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டப்போ அந்த ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வரா என்ன சொன்னாரு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அதை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இஸ்லாமியர்களுக்கு ஜாஸ்தி கொடுத்திருக்கீங்க அவர் சொன்ன பதில். அது போகட்டும், 2023 வந்து சித்தாராமையா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 கூட கொடுப்போம், 5000 கூட கொடுப்போம் இஸ்லாமியர் நலனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ காங்கிரஸ் உடைய அந்த ஆன்டிசெட் அப்படின்றது அவங்க இப்படிதான் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு இது வந்து நான் வந்து நினைவுபடுத்த விரும்புறேன். இப்போ அண்ணன் சொன்னாரு, எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க இது வந்து சூமோட்டோவா இன்னைக்கு அதை கேஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா டெஃபினட்டா பண்ணணும். ஏன்னா இது வந்து சேலஞ்ச் பண்ணணும். இப்ப எப்படி மோடி என்றால் திருடன் அப்படின்ற ராகுல் காந்தி ஒரு வார்த்தையை வைத்தார்ல பரப்புரையில வைத்த பிறகு அந்த கேஸ் இன்னும் முடியல, லீகலா தானே சந்திக்கிறாரு, மாதிரி சந்திக்கட்டும், நான் தப்புன்னு சொல்ல, கேஸ் போடுங்க. ஆனா அர்த்தத்தை அனர்த்தமா எடுத்து வந்து உங்களுடைய அரசியலுக்காக நீங்க வந்து பிழைப்பு நடத்துறது தவறுன்றேன். ராகுல் காந்தி சொன்னது தவறுதான், அப்படி சொன்னது தவறு. அது வந்து சட்டப்படி அதுக்கு தண்டனை வேணும்னு சொல்லி தானே குஜராத் நீதிமன்றம் கொடுத்தது. அது அப்பீல் போய் வந்து அதை நிறுத்தி தானே வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி பிரதமர் சொன்ன தவறானா அதை லீகலா சார்ஜ் பண்ணும். இவ்வளவு சொல்றக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து சூமோட்டமா எடுக்கணும்னா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல 25,000 ஆசிரியர்கள் வந்து வேலையை வைத்து தூக்கி இருக்காங்க. 2016 எஃபெக்ட்ல சம்பளத்தை திரும்பி கொடுங்கறாங்க. அது அவங்களுக்கு கண்ண தெரியாதா? ஒரு பரப்புரையில காங்கிரஸ் கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது வந்து அப்ப நீங்க என்ன சொல்றது பாருங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஊழல் வந்தா வந்து அவங்க வந்து சேர்ந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். இங்க தமிழ்நாட்டுல வந்து கொரோனா நிதி கொடுக்கும் போது வந்து நிதியில கொரோனா சம்பந்தமா ஒரு என்ன சொல்ல திமுகவுடைய 2 MP TR பாலு அவர்களும் தயாநிதி மாறனும் போயிட்டு வந்து தலைமை செயலர் போய் சந்திச்சுட்டு வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாங்க. ஒன்றிணைவான்ல வந்து நாங்க கலெக்ட் பண்ண டேட்டாலாம் கொடுத்தோன்னே தலைமை செயலாளர் எங்களை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து என்ன சொன்னாங்க, எங்களை 3ஆம் தரத்தினர் மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அடாசிட்டி இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு வந்து வெறுப்பு, ஒரு துவேஷம், அந்த கேஸ் இன்னும் முடியல. அவங்க வந்து சொல்றாங்க ஒரு தேச பரப்புரையில ஏன் திமுகவை சேர்ந்த தர்மபுரி MP என்ன சொன்னாரு, பசு மூத்திரம் குடிக்கலும் மாநிலத்துல வந்து பாஜக வெற்றி அடைகிறது அப்படின்னு. அப்ப ஒட்டுமொத்த இந்துக்களை இழிவுபடுத்துற மாதிரி தானே இருக்கு. அதனால வந்து இதுக்கு அது பேச போனா அரசியல் அது பேசிதான் போனோம். ஆனா இதை பொறுத்தவரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சி இல்ல இப்போ விஜயன் அவர்கள் கேட்கிற கேள்வி, அதாவது பிரதமர் அவர்களே இது போன்ற மத துவேஷ விஷயங்களை பேசலாமான்றது. அதுதான் சார், இதுல வந்து மத தேசம் காங்கிரஸ் கட்சி வந்தால் ஏன் இப்ப அவர் சொன்னார்ல, எங்களுடைய வந்து தேர்தல் அறிக்கையில வந்து இந்துஸ் இல்ல கிறிஸ்டியன்ஸ் இல்ல, நல்ல விஷயம் தான். ஆனா அதே தேர்தல் அறிக்கையில மைனாரிட்டிஸ் சர்ச் பண்ண 15 இடத்துல இருக்கு சார் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில. சரி, அப்ப இந்துஸ் இல்ல செக்குலர்ன்ற வார்த்தை, அப்ப இந்துஸ் இல்லன்னு அர்த்தம். நீங்க வந்து இந்துஸ்க்கு எதிரான கட்சி உங்க தேர்தல் இருக்கு நான் கூட சொல்லலாம். அது புரிந்தவங்களும் எப்படி மைனாரிட்டிஸ் தான், தலித் கூட மைனாரிட்டிஸ் தான். முதல்ல மைனாரிட்டிஸ்லாம் முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது. யாரு கம்மியா இருக்காங்களோ அவங்க மைனாரிட்டி. 25% ஒரு மொத்தமா ஒரு புரிதல் அப்படிங்க மைனாரிட்டிங் போது உங்களுக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மைனாரிட்டின்னு அர்த்தத்தை சொல்றேன். மைனாரிட்டி பேசி முடிக்கட்டும். நம்ம மறுபடியும் முஸ்லிம் சொல்லாம மைனாரிட்டி சொல்றாங்க. யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் குறிக்கிறது. சரி சரி இல்ல சார், லாஸ்ட் பாயிண்ட். இப்ப எல்லாம் திரும்ப சாரும் சொல்றாரு சார், இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு கூட சேலஞ்ச் வைக்கிறாங்க.
யாராவது ஒரு இஸ்லாமியர் வந்து சிஏனால பாதிக்கப்பட்டாங்களா, அதுல ஒருத்தராலையும் ஒண்ணும் பேச முடியல. திரும்ப திரும்ப இந்த டிவி விவாதத்திலயும் சமூக வலைதளத்திலயும் போட்டு மக்கள் கிட்ட தவறான கருத்து எடுத்துட்டு போறதா இவங்க. யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணட்டுமே, 1 கோடி ரூபாய் தரதுக்கு எவ்வளவு பேர் சவால் இருக்குன்றாங்க, அதை ஏத்து அது பண்ண காமிக்கணுமே. எனக்கு வந்து இதனால போச்சுன்னு சொல்லல. இப்படிதான் தமிழ்நாடு மக்களை வந்து திருப்பி வந்து மோடி அப்ப சொன்னாருங்க 15 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு அந்த மாதிரி சொல்லவே இல்ல. திரும்ப இதே பேச்சு. இப்ப மோடி பேசுனது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அகைன்ஸ்டா பேசின பேச்சு இன்னைக்கு வந்து ஒரு மதத்துக்கு எதிரான போச்சுன்னு. சரி, நான் கடைசியா ஒரு நிறைவான பாயிண்ட் வரேன். பாஜகல நுபூர் சர்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா இதே மாதிரி ஒரு டிவி விவாதத்துல வந்து இஸ்லாமியரை பத்தி பேசினாங்க. அதை கண்டிட்டு பாஜக அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு கட்சிக்கும் கிடையாது. இப்போ மாறாக இங்க தமிழ்நாட்டுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆளுநர் பத்தி எப்படி பேசினாரு, பாஜக தலைவர் பத்தி எப்படி பேசினாரு, திரும்ப அந்த கட்சியில சேர்த்துக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு கட்சி வந்து இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கு அப்படின்ற போது அந்த கருத்தை தெரிவித்த அந்த நபரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி தூக்கியாச்சு. கட்சியோட அடிப்படை உறுப்பினரே இல்ல. அதுதான் பாஜக. இன்னைக்கு அந்த கட்சியிலையும் வந்து முக்தார் அப்பாஸ் நக்வி இருக்காங்க, ஷானவாஸ் ஹுசைன் போன்ற இஸ்லாமிய தலைவர்கள் இருக்காங்க. அதனால வந்து தயவு செய்து இந்த தவறான பரப்புரை எடுத்துட்டு போவான்றது முதல் கட்ட கருத்து. சரி சார், சரி சார். திரு வைத்தியலிங்கம் சார், உங்களுடைய பார்வை இந்த விஷயத்துல? அதாவது இப்போ முதல் கட்டம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கு. தேர்தல் விதிமுறைகள்லாம் நடைமுறைகள்லாம் அமுல்ல இருக்கிறதாக எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது பாஜகவுக்கு பொருந்தாதுங்கிறத மோடி அவர்கள் தனது பயிற்சியின் மூலமாக இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறார். தேர்தல் கமிஷன் வாயை மூடிட்டு இருக்க போதா, நடவடிக்கை எடுக்க போதாங்கிறதான் கேள்வி. இப்போ இந்த பேச்சு வந்து இதை விட ஒரு மோசடித்தனமான 4ஆம் தர பேச்சை ஒரு பிரதமர் பேசி இருக்க முடியாது வரலாற்று. எப்போ தெரியுமா? 2006ல மன்மோகன் சிங் வந்து பொருளாதார வளர்ச்சி கூட்டத்துல பேசின பேச்ச எடுத்து இப்போ வந்து பயன்படுத்துறாரு 2024 அறிக்கையில. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கண்ட எதையாவது மேற்கோள் காட்டி இவர் பேசியிருந்தா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா எப்பவோ 2006ல பேச, அதுவும் என்ன சொன்னாருன்னா, நாட்டினுடைய வளர்ச்சி எல்லோருக்கும் பங்குண்டு, அதற்கு சிறுபான்மையினருக்கு உரிய அந்த ரேஷியோல அவர்களுக்கு போய் சேர வேண்டும் பேசுறாரு. அவ்வளவுதான். அது எப்படியே கூட பேசல. இது அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட். இன்னைக்கு கார்கே கேள்வி கேட்டுக்காரு, எங்க ஒரு வரி எங்க தேர்தல் அறிக்கை இருக்கா சொல்லி பாப்போன்றார், வாயை மூடிக்குவார். ஒரு 4ஆம் தர பேச்சாளர் அளவுக்கு அவர் தரம் தாண்டிட்டார். ஒரு பிரதமர் சொல்லிக்கக்கூடிய யோகியதை அவர் இழந்து விட்டார். இன்னைக்கு தேர்தல் நடக்கும் பொழுது என்ன சொல்றாரு? அதாவது காரணம் என்னன்னா, இந்த ஒரு முஸ்லிம் வெறுப்பை விதைத்து தேர்தல் அறுவடையை ருசித்தவர்கள் அவர்கள். குஜராத், யூபியில எல்லாம் 1990 பதவியில் வச்சது எல்லாமே இந்த முஸ்லிம் வெறுப்பை ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆக்காம அங்க ஆட்சி அமைக்க முடியும் ருசி கண்டுட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல பிராமண வெறுப்பு உண்டு பண்ண மாதிரி இதுதான் உங்களுடைய குயிச்சி, உங்களுடைய அந்த நரித்தனங்கிறது வேண்டாம். அதாவது இங்க எல்லாம் வந்து அங்க அந்த ருசி கண்ட அந்த ஒரு லாபம் இப்போ வந்து இப்ப இந்த 6 கட்டத்திலையும் அதை பேசினால் தீவிர இந்துத்துவ கன்சாலிடேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸ் வச்சுங்களேன், அதை பண்ண முடியும் நம்புறேன். அதனால அந்த லாபம் சரி கட்டுறதுக்காக பேச துவங்கி இருக்கிறேன். ஆனா மக்கள் உணர்ந்து கொள்வாங்க. யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் மிஸ்டர் மோடி. நீங்க உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க எவ்வளவு மோசடிக்காரங்கிறத. இடி, ஐடி, சிபிஐ தேர்தல் கமிஷன்ல மிஸ்யூஸ் பண்ணதுக்கு பதில் சொல்லல. தேர்தல் பத்திரத்துக்கு மிஸ்யூஸ் பண்ண உச்ச நீதிமன்ற குற்றத்துக்கு பதில் சொல்லல. இல்ல சார், இப்போ நவநீத் சாரும் அண்ணாமலை அவர்களும் சொல்றது அது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பற்றி தான் சொல்றாரு. இங்கே இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 55 லட்சம் கோடி இருங்க. நீங்க 5 லட்சம் பத்தி நண்பர் சொன்னாரு, அப்படி இல்ல. இன்னைக்கு 50 லட்சமா இருந்த கடன் 200 லட்சம் கோடியா மாறி இருக்கு. ஒரு இந்தியனுடைய தலைவரையும் 1.5 லட்சம் கடன் வந்திருக்கு. இதுதான் உங்களுடைய சாதனையா? இன்னைக்கு எங்கே தமிழ்நாட்டுல கடன் எவ்வளவு ஏடிஎம்கேக்கு பிறகு இப்ப நீங்க எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க? இன்னைக்கு எலான் மஸ்க் இவர் ஆட்சிக்கு வர மாட்டாருன்னு தெரிஞ்சுட்டு தான் தனது பயணத்தை ஒத்தி போட்டாரு. இன்னைக்கு அண்டை நாடுகள் எல்லாம் விரோதம். இன்னைக்கு மாலத்தீவுல இந்தியா எதிர்ப்பு கொள்கையை கொண்ட கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. ஆதரவு கொள்கை எங்க இருந்தா, அதாவது இந்தியா எதிர்ப்பு கொள்கையுடைய கொண்ட கட்சி தான் ஜெயிச்சிருக்கு இன்னைக்கு மாலத்தீவுல. அப்ப இவர் மோடின்னு சொன்னா இவர் வந்து அடிக்கடி இதாயிடுது. அதனால இப்பொழுது வந்து இவருடைய இந்த தோல்வி பயம் தான் இவர் ஆட்டி படைக்கிறது. இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க,
தேர்தல் பத்திரத்துல ஓங்கி தலையில குத்தி இருக்கு உச்ச நீதிமன்றம். அப்ப நீங்க வாங்கின 634 கோடி என்ன சார் கணக்கு? இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சொல்றாங்க வந்து அந்த சொல்லுது நாங்கள் அமல்படுத்துவோம் மீண்டும் சொன்னாங்க. அப்போ நீங்க வந்து இதை விட அவமரியாதை செய்ய வேணாமா? உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறார்கள் நீங்க இவர் பேசுறாரு நீங்க வந்து ராஜ்யசபா ஓடி போறாங்க சோனியா காந்தி சொல்லி நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் ராஜ்யசபால வச்சு ஒரு தேர்தல் வந்து நடத்த வேண்டியதானே? அதுக்கு துப்பு இல்ல. அவங்க வந்து கட்சி தலைவர் கிடையாது, அவங்க ஒரு சாதாரண ஒரு மெம்பர் அவ்வளவுதான். முடியாம தானே நீங்க வந்து அயல் நாட்டு மந்திரியா அமைச்சரா நிதி மந்திரியா வச்சிருக்கீங்க. அதுக்கு துப்பு இல்லாத மோடி வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா பயன்படுத்தலாம் சார். ஆமாம், அவர் எப்படி சொல்றாங்க சோனியா காந்தி ஓடி போனான்னு சொல்றாரு, கேசி வேணுகோபால் ஓடி போனாருங்கிறாரு, வரலங்கிறாங்க. எப்படி நீங்க அவர் பேசலாம்? ஒரு ராஜ்யசபா போறதுங்கிறது ஒருவருடைய உரிமை. அவருக்கு வந்து அது வந்து கேவலமானதா? அது வந்து மக்கள் மன்றத்தில் இருந்து 5 முறை அவர் வென்றார், ஒண்ணு ஓடிதான் போகல. இன்னைக்கு மக்கள் மத்திய வயநாடு மக்கள் வந்து வயநாட்டு விட்டு ஓடி போடுவாங்க. எப்படி பாருங்க வஞ்சகம். வயநாட்டுல இருந்து மோடி ராகுல் புறத்தடிக்கப்படுவார் பேசுறாரு, அடுத்த நாள் வயநாட்டினுடைய காங்கிரஸ் மாவட்ட செயலர் ராஜினாமா பண்றாரு. அப்ப என்ன நடந்திருக்கு திரைமறைவுல? இப்படி எதிரிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி அச்சுறுத்தி தேர்தல் பத்திரத்துக்குள்ள என்ன கம்பெனிகளை மிரட்டி ஈடு வச்சு மிரட்டி வசூல் பண்ண வசூல் ராஜா தானே நீங்க? இல்ல அதான் தேர்தல் பத்திரத்துல நீங்களும் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சார் தொடர்ந்து சொல்லிட்டு ஆட்சியை பயன்படுத்தின வசூல் ராஜா மோடி. நீங்க வாங்கின 634 கோடி யாரையா மிரட்டி வாங்கினீங்க? அது நாங்க சொல்றோம். சார் ஒரு நிமிஷம் நவீன் சார் குறுக்கிற செகண்ட். ஆன்டி மோடி அகில இந்தியாவிலே பறக்குது. திராவிட வெளிச்சம் இங்க மட்டும் இல்ல, வடநாட்டுல போது பரவுது. அவங்க எல்லாம் கொண்டு நிக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு யாருமே போகலையே சார். நான் உங்களுக்கு ஒரே ஒரு சவால் விடுறேன், நீங்க துணிஞ்சு உங்க தலைவரை வந்து இந்தியா லெவல்ல பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்க. பிரச்சாரத்துக்கு இங்க யாரும் போகலன்னு கேக்குறாங்க. கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் ஜெயில வச்சுட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்க மாதிரி கோழைகளுக்கு எல்லாம் மக்கள் மத்திய பேசுறது கூட உரிமை கிடையாது. ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் கேட்கிறாரு ஒரு முதல்வர், ஒரு உடல்நிலை கூட நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. நீங்க உங்களுக்கு என்ன ஒத்துக்கிறீங்க? அதாவது கெஜ்ரிவால் கேஸ்ல ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் சொல்றேன். உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீ வந்து நீங்க வந்து ஒரு டிசம்பருக்குள்ளேயே விசாரணை சார்ஜ் போட்டாச்சு, விசாரணை துவங்க சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சு, துவங்கவே இல்ல. பெயில் இஸ் எ ரைட், பெயில் இஸ் எ எக்ஸெப்ஷன்ங்கிற விதி உச்ச நீதிமன்ற விதி உங்களுக்கு பொருந்தாது. நீங்க விசாரணைங்கிற முறையில் உள்ள வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்சா உள்ள வெளியோட போறீங்களா? இது உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரி சார், சரி. நீங்க திராவிட மாடல் இந்தியா முழுக்க பரவிருக்குன்றீங்க, ஆனா இங்க இருந்து பிரச்சாரத்துக்கு யாரையும் அழைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இந்தியா முழுக்க திராவிட கட்சிகள், அதாவது குறிப்பா திமுக பிரச்சாரத்துக்கு தலைவர்களை வந்து பிரச்சாரத்துக்கு அழைக்கலன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம அதை பத்தி சுருக்கமா சொல்லுங்க சார், இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. நவீன் சார் குறுக்கிட வரும், நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு ரெண்டு விஷயம் தான் ஐயா கிட்ட. ஐயா சொன்னாரு சார், அப்படி இருக்கிறச்சே வந்து நான் என்னோட ரெண்டு கேள்வி தான். ஒண்ணு சரி ரைட், 2004 இருந்து 2009 வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக அசாம்ல வந்தாரு. அவரே 2009 வந்து ஒரு வாட்டி பிரதமரா இருந்தவர், அவர் பிரதமரா செஞ்சதை வந்து சொல்லி இந்தியால எங்க வேணா இப்ப வயநாடுல கண்டெஸ்ட் பண்ற மாதிரி கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாமே மன்மோகன் சிங், ஏன் அவரால் பண்ண முடியல? நீங்க வந்து என்னைக்குமே வந்து மக்களை சந்திக்காத ஒரு பிரதமருக்கு ஆட்சியில் தான் இந்தியா இருந்திருக்கிறது. மக்களை சந்தித்து 2 முறை வாரணாசியில வந்து வின் பண்ணி வரவருக்கும் வின்னே பண்ணி வரவருக்கும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் சொன்ன 2 கருத்துக்கு நீங்க பதில் சொல்ல சார். நீங்க அதே பாஜக வந்து முக்தார் அப்பாஸ் நக்வி, ஷானவாஸ் ஹுசைன் எல்லாம் இருக்காங்க. எப்படி நீங்க வந்து உங்களை வந்து ஆராசா தலித் அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்கிறீங்களோ, நீங்க அப்படி காமிச்சீங்கன்னா இல்ல, நீங்க அப்படி காமிச்சீங்கன்னா பாஜக அப்படிதான் இருக்கிறது. மூன்றாவது கருத்து நான் இன்னைக்கு சூரத்துல வந்து எதிர்கட்சிகளால ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியாத நிலைமையில இருக்கிறதுன்ற அதுக்கு பதில் வராம பல விஷயங்களை நீங்க எல்லாரும் பேசுறீங்க. இதுதான் தமிழ்நாடோட அரசியல். சரி சார். திரு அண்ணாமலை சார், அதாவது பிரதமர் அவர்கள் இது போன்ற ஒரு 4ஆம் தர பேச்சை பேசியிருக்கிறார் அப்படின்றதான் வைத்தியலிங்கம் அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. உங்களுடைய பதில்? 4ஆம் தர பேச்சுக்கே முழு உரிமையாளர்கள் திமுக காரர்கள் தான். அவங்க ஒருத்தவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் இன்னொருத்தவங்கள பார்க்க முடியும். அழகாக பேசுகிறார். நீங்கள் ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு இருக்குது, உங்கள் குழந்தைங்களை சமாளிக்கிறதுக்கு, அவங்களோட நலனை செய்கிறதுக்கே உங்களுக்கு சிரமமாக இருக்குது. அத்துமீறி 4-5 பேர் வீட்டில் நுழைஞ்சு இதுன்றாங்க. வேறு வழி இல்லாமல்
அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வெளியேறுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே தங்கிட பார்த்தாங்கன்னா எந்த வித இது இல்லாமல் ஒரு குடும்ப தலைவன் எப்படி சமாளிக்க இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ பிரதமர் அவர்களே இது மாதிரி பேசும் பொழுது அவங்க வந்து ஃபில்ட்ரேட்டர்ஸ் யார், நம்ம நாட்டோட முஸ்லீம் யாருன்னு அவங்க பார்ப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு உணர்வு வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா? இல்லை, அது எப்படிங்க வரும்? அவர் தெளிவாக சொல்கிறார், ஊடுருவல்காரர்னு சொல்கிறார். ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கோடிக்கணக்கில் ஊடுருவர் இருக்காங்க, பங்களாதேஷ்காரங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்க நாட்டிலேருந்து ஆப்கானிஸ்தான்காரங்களை வெளியேற்றுச்சே, ஞாபகம் இருக்குங்களா? அது யாருன்னா கண்டிச்சாங்களா? பார்த்தீங்களா? ஒரு முஸ்லீம் கண்ட்ரி பக்கத்து நாட்டு முஸ்லீம் மக்களை வெளியேற்றுது, அதுக்கு ஒருத்தங்க வாய் தரக்கலைங்க. ஆனால் ஏன்னா 56 தேசம் இருக்குது அவங்களுக்கு, எனக்கு இருக்கிறது ஒரு நாடு. எல்லாரும் வந்து இப்போ பழையபடி அக்கிரமம் பண்ணி எங்களெல்லாம் கொன்று குவிச்சிட்டு இது பண்ணிட்டு போனால் அவர் அந்த ஓவைசி பேசினார் இல்லைங்களா, அரை மணி நேரம் கொடுங்க மிலிட்ரி போலீஸ் எல்லாம் கையை கட்டி நிற்க சொல்லுங்கள், இவங்கள ஒட்டு மொத்தமாக இருக்கிற இந்துக்கள்லாம் கொண்டுட பண்ணார்ல. அப்போ இவங்களாம் எங்கே போயிருந்தாங்க? யாரா கடிச்சு பார்த்துக்கிங்களா பெருசா? அப்போ ஒரு இயல்பாக வரணும் சார். ஒரு அப்பாவி சார் நாட்டில் இருக்கிற இந்துக்கள் ரொம்ப ரொம்ப இந்த இப்போ ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் ஓரளவுக்கு செக்யூராக உணர்றாங்க. வட மாநிலங்களில் பொதுவாகவே ஒரு பேச்சு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய ஒரு துவேஷத்தை பரப்புனா இந்துக்களோட ஓட்டை கன்சாலிடேட் பண்ண முடியும்னு. இப்போ வந்து முதல் ஃபேஸில் உள்ள தோல்வியை அடைஞ்சாங்க அப்படின்றத குறிப்பிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். ஸோ இப்போ இதில் வந்து இதுக்கப்புறம் வெற்றி பெறுவதற்கு அந்த ஆயுதத்தை மீண்டும் பிரதமரே கையில் எடுக்கிறாரான்றதான் இப்போ குற்றத்தில் 50 தொகுதி கூட ஜெயிக்க போகிறது கிடையாது காங்கிரஸ். அவர் வந்து எங்களை சொல்கிறாரா? இப்போ நடந்துக்கிற 102 இதில் 76 80 தொகுதி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். தமிழ்நாட்டு ஒன்றா கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக அவங்க ஜெயிப்பாங்க, 20 25 தொகுதி ஜெயிக்கலாம் அவங்க. அப்போயும் நாங்கள் 15 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன சரி, நாடு முழுக்க தேர்தல் முடிஞ்சு ஜூன் 4 தெரிஞ்சிடும். கண்டிப்பாக என்ன நீங்கள் விவாதத்தை கூப்பிடுவீங்க, அப்போ பாருங்கள் குறைஞ்சபட்சம் 430 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம். 430க்கு மேலே ஜெயிப்போம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாருமே பேனல்ல இருப்பீங்க. அவர் அருள் கேப்ரியல் சார் இருந்தால் கேட்டு பாருங்க. 10 மணி அன்னைக்கு இந்த 5 மாநில தேர்தல் முடிவப்ப 10 மணிக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே, புயலுக்கு முதல் நாள் தேர்தல் முடிவு அன்னைக்கு. ஓகே ஓகே, நான் 10:20க்கு நான் சொல்றேன், ரெக்கார்டு எடுத்து பாருங்க. சத்தீஸ்கர்ல அப்ப 57 சீட்டு காங்கிரஸ், பிஜேபி 23 என்னமோ இருந்துச்சு. 12 மணிக்கெல்லாம் நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம், அது கீழே வந்துடும்னு வந்துச்சு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறோம், வீடு வீடா தனித்தனியாக சந்திக்கிற மக்களை, மக்களோட நாடி நிலவரப்படி இந்த முதல் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 15 சீட்டு இடங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் வெற்றி பெறுறோம். பிஜேபி வெற்றி பெறும் நிச்சயமா. நம்ம நோட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஜூன் மாதம் நம்ம 4ஆம் தேதி விவாதிக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக. சரி சார். சார் அவங்க மைக்ரோ லெவலில் வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் இத்தனை சீட் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. அவங்க நீங்க சொல்றீங்க மைக்ரோ லெவல்ல ஆய்வு தான் பண்ணிருக்காங்க. மைக்ரோ லெவல்ல ஆய்வு தான் பண்ணிறாங்க. நாங்க மைக்ரோ லெவல்ல களப்பணி ஆயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு திமுக காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து களப்பணி ஆயிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. அதனால 40-40 கண்டிப்பா வந்துட்டு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீ ஒன்னா சொல்லிக்கலாம் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம் விட அதனுடைய பயம் தான் சார். இப்போ வரும் இவங்க சுத்தமா வந்துட்டு ஏதோ பூசணிக்காலம் மறைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னது அது? முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறேன். ஆமா, முழு பூசணிக்காய். ஏன்னா வீல் ஃபில்ட்ரேஷன் சொன்னது அவங்க முஸ்லீம்ங்க தான். சரி, அவருடைய பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து மைனாரிட்டிஸ்க்கோ இல்லை அதாவது குறிப்பா இஸ்லாமியருக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஒண்ணுன்னா பல கட்சிகள் இருக்கு, இந்துக்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க மட்டும்தான் இருக்கோம், ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை அப்படின்னு அவங்க நினைச்சு. இந்துக்களுக்கு இந்த காங்கிரஸ் கிடையாதா? என்ன பண்ணீங்க? காங்கிரஸ்ல இருக்கிற முதல்ல வந்து நீங்க முதல்ல பேச விடுங்க சார். நீங்க பேசும்போது அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தோம் நாங்க. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தான் டிஃபரெண்ட். நீங்க ஒரு பொய்யே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, உண்மையை பேச விட மாட்டீங்க. 90% ஃபுல்லா வந்து இந்துஸ் தான் காங்கிரஸ்ல 90%. ஆனா நாங்க என்ன பண்ணோம், இந்த மதவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நாங்க வந்து இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மத சார்பற்ற நாடு இது. அதனால அதுக்கான வேலைகளை செய்வோம். நீங்க அப்படி இல்ல. நீங்க இப்பவே சொல்றீங்களே, என்ன சொல்லிட்டீங்க, அப்படியே பேச்ச மாத்துறீங்க. முஸ்லிம் சார் சொல்லும்போது மைனாரிட்டின்ற வார்த்தைகள் அதிகமா இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க அறிக்கையில. ஆமா, மைனாரிட்டி செக்யூலர் இந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் வரும்ன்றது அவங்களுடைய கருத்து. மைனாரிட்டியில வந்துட்டு மைனாரிட்டியை தூக்கி விடுறது வந்து ஒரு அரசாங்கத்தின் கடமைங்க. ஃபர்ஸ்ட் அரசாங்கம் என்ன பிரைவேட் கம்பெனியை நடத்துறாங்க அவங்க?
அப்ப அரசாங்கம் என்னங்க அர்த்தம்? ஒரு சின்ன குறுக்கீடு. முதல்ல யாரும் வந்து நீங்க கம்மியா இருக்கீங்க, மைனாரிட்டிஸ், வெதர் இட் பி கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ், யார் வேணா இருக்கட்டும், நம்ம அந்த வாதத்துக்கு வரல. பொதுவாகவே முன்னேறிட்டாங்களா? இல்லங்க, முன்னேறது பத்தி ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? இந்துக்கு விரோதமான கட்சி இந்துக்கள் தான் இருக்கிறவனே இந்து எப்படிங்க விரோதமாவா? பேசுறது ஒரு லாஜிக்கா பேசுங்க சார். ஃபர்ஸ்ட் ஜனங்களை குழப்பிட்டு இருக்காதீங்க. நீங்க தான் வந்து இந்து முஸ்லிம் பிரச்சனையை உருவாக்குறீங்க. இப்போதான் கடைசியா வந்து இப்ப அதான் கரெக்டா சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி. வேற எந்த ஆயுதமும் உங்களுக்கு கிடைக்கல, கடைசியா என்ன பண்ணிட்டீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல பாத்துட்டீங்க உங்க லட்சணத்தை. பயங்கரமா வந்து 102ல வந்துட்டு 80 மேல வந்து இந்தியா கூட்டணி வரப்போகுது. அதை பார்த்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, அதை போயிட்டு வந்துட்டு பயந்து போயிட்டு வெறுப்பு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் பாவம் பிரதமருக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஏங்க அதுதான் சொல்றாப்புல, கரெக்டா சொல்றாரு பெரியவர். ஏங்க ஒரு பிரதமருக்குன்னு ஒரு இது இருக்குங்க, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குங்க. இப்படியாங்க பேசுவாங்க இந்துங்களெல்லாம் நீங்க வந்து ஊடுருவி வந்தோம். அவங்க ரோங்கியாவில் சொல்லல, அவங்க பொதுவாகவே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா ஃபுல்லா வந்து இந்துங்களுக்கு எப்போ ஒரு தெளிவு கூட இல்லாம பிரதமர் பேசுவார். இல்ல அவர் வந்து இதுவாயிட்டார், டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. சொல்ல போனா டிஸ்டர்ப். அவர் என்ன ஆச்சு, இந்த தோல்வியை கண்டு அவர் நினைச்சே பார்க்கல. இவ்வளவு இந்த அளவுக்கு தோல்வியை நம்ம வந்துட்டு சந்திப்போம், அயோத்தி கோயில் கட்டணும், அதெல்லாம் நல்ல விஷயம் தான் பண்ணாங்க, அதை நாங்களே ஏத்துக்கிறோம். ஆனா அவங்களோட தாட் ஃபுல்லா வந்துட்டு அதை மட்டும் பண்ணா போதும், இந்துக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு தப்பான இருங்க சார், ஒரு தப்பான ஃபீலிங்ல அவங்க செயல்பட்டதுனால ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தெரிஞ்சு போச்சு. மக்கள் அவங்களை ஏத்துக்கல, மக்கள் வந்துட்டு இந்தியாவுடைய கூட்டணியை தான் ஏத்துக்கிட்டாங்கன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு தடுமாற்றம் ஆயிட்டு இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். சரி சார், நீ குறுக்கிட வருவீங்க, என்ன சொல்லுங்க. அதாவது அவர் தெளிவா இப்போ எப்படி பாகிஸ்தான் வந்து எங்கள் நாட்டு மக்களே என்னால் காப்பாற்ற முடியல, தயவு செய்து வெளியேறுங்கன்னு ஆப்கானிஸ்தான் மக்கள்லாம் வெளியேற்றிச்சோ, அதுபோல் எங்கள் நாட்டு மக்களை நாங்கள் காப்பாற்றினா போதும், வங்கதேசத்துலேருந்தோ ரோஹிங்க முஸ்லீம்களோ மற்ற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்காரங்களோ நீங்களும் வெளியேறி உங்கள் நாடுக்கு போயிடுங்க, உங்களுக்கு பல கண்டிகள் இருக்குது, அடைக்கலம் கொடுக்க, இந்த நாட்டில் மக்களுக்கு நல்லது செய்வேன், எங்களுக்கு ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் எதுவுமே செய்யாத போயிடுச்சு, நாங்க நிறைய செய்ய வேண்டியிருக்குன்றதுக்காக தான் ஊடுருவல்காரர்களுக்கு தான் அவர் குறிப்பிடுறாரு. ஆனா இவங்க மதவாதத்தை தூண்டு விதமாக காங்கிரசும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் தான் முஸ்லிம்களை சொன்னார் அப்படின்ட்டு திருப்பி ஒரு அவதூறை பரப்பி கொண்டு வருகிறார். நவநீத் சார் சொல்லுங்க சார், குறுக்கிட விரும்புனீங்க. இல்ல ரெண்டு விஷயம் தான் சார். இப்போ அவரு காங்கிரஸ்ல இருந்து சார் பேசினாரு, காங்கிரஸ் செக்குலர் அப்படின்லாம் சொல்லும்போது நான் ஒரே ஒரு வரலாற்று குறிப்பா சொல்லிடுறேன். லட்சதீப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்தியால ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசம், அங்க வந்து 2021 வரைக்கும் வந்து அங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து கட்டாயமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம். ஏன்னா அந்த லட்சதீப் பகுதியில மெஜாரிட்டி வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறதுனால நாங்க வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியான்றது செக்குலரான நாடு, மதசார்பற்ற நாடு தானே நீங்க சொல்றீங்க. அப்ப எப்படி லட்சதீபுக்கு மட்டும் காங்கிரஸ் தனி சட்டத்தை கொடுத்தாங்க? இப்ப இந்த தனி சட்டத்தை பாஜக அரசு வந்து ரத்து பண்ணிட்டுனா இப்ப என்ன ஆயிடுது, இஸ்லாமியருக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது அப்படின்றாங்க. நம்ம தேசத்தோட இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளோட கட்டமைப்பு வந்து எப்படி இருக்குது, திங்கள்ல இருந்து வெள்ளி வைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருக்கிறத மாற்றி அதை கொண்டு வந்தா இவங்க சொல்லக்கூடியது என்ன, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது அப்படின்றது. யாரு வந்து சிறுபான்மையருக்கு வந்து அப்பீஸ் பண்ணது காங்கிரஸ். ஆனா மற்ற மாநிலம் மாதிரி இந்தியாவில் இருக்கிற மற்ற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரே கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி மாத்தினா பிஜேபி வந்து ஆன்டி இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடியது இப்படிதான் வந்து பரப்புரையை எடுத்துட்டு போறதே தவிர்த்து வந்து சில காங்கிரஸ் செய்த பல தவறுகளை வந்து பாஜக சரி செய்ய முயற்சித்தால் அது வந்து இப்ப இந்த இடத்துல வந்து போய் முட்டுது. பாஜக தான் வந்து உண்மையிலே செக்யூலரிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுது. திரும்ப சொன்னேன் என்னுடைய ரெண்டு சக பேனலிஸ்டும் சொல்லல வந்து அங்கேயே வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த கட்சியில, மூத்த உறுப்பினர்களா இருக்காங்க. அப்ப வந்து நீங்க அதை பத்தி அதையே பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப அப்படி இருக்குன்னா வந்து இன்னைக்கு பல பேர் திமுக இருந்து விட்டு வர்றாங்க, அதிமுக இருந்து விட்டு வர்றாங்க, பிஜேபி இருந்து கூட விட்டு வராங்க. இப்ப நீங்க சொன்னீங்க வயநாடு ராகுல் காந்தியுடைய வந்து பிரதான அந்த மாவட்டத்தை சேர்ந்த தலைவர் கூட விட்டு வரான்ற போது வந்து அந்த பாஜக கொள்கை பிடிப்பில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு என்ன பயமா இல்ல அவங்க வந்து கன் பாயிண்ட்ல வச்சு நில்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்களா பாஜக? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்ப சார் ஒண்ணு சொன்னாரு, மால்டீவ்ஸ் பத்தி சொன்னாரு சார். இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்கள் படுகொலையில வந்து காங்கிரஸ் எப்படி இருந்தது, மௌனியாக இருந்தது என்னன்றது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே இலங்கையில வந்து ஒரு பொருளாதார ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தப்போ இந்தியா தான் வந்து தோல் கொடுத்து அந்த பொருளாதாரத்தை மீட்டது. அது கூட நம்ம தமிழ்நாடு சார்பா வந்து நம்மளும் வந்து நிவாரண பொருட்கள் அனுப்பினோம்.
பெரிய விஷயம் தான். அப்போ எப்படி இருக்கிற இந்தியா பாருங்க, இன்னொரு பக்கத்துல அண்டை நாடு அது வந்து கீழே வீண்டு போன நாடு இன்னைக்கு பொருளாதார ரீதியாக வந்து இன்னைக்கு உதவி பண்ணி அந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுல பெரிய பங்கு இந்தியா இருந்திருக்கிறது. அது இலங்கையை ஒத்துக்கொண்டாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய கல நிலவரம். சரி சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். திரு வைத்தியலிங்கம் சார், அதாவது அவங்க 3 கேள்விகள் வச்சாங்க இடைவேளைக்கு முன்னாடி. மன்மோகன் சிங் அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, அவர் வந்து அரசியல் கட்சி அதாவது தேர்தல் நின்று ஜெயிச்சு வரல அப்படின்ற பதிவு பண்ணார். அது மாதிரி சூரத்தில் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து வின் பண்ணதை பற்றி குறிப்பிட்டார். இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து அடுக்கினார். உங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு அவங்க போவாங்க, பிரச்சாரத்துக்கு நீங்கள் வந்து போகலை, வட மாநிலங்களுக்கு உங்களை அழைக்கலைன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த சனாதனத்தை பற்றி பேசிய பேச்சுக்கள்லாம் சர்ச்சையை கிளப்பி இருக்கு, அதனால உங்களை அழைக்கலன்ற ஒரு பேச்சு. ஒரு குழம்பிய மனநிலையில நீங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ராஜ்யசபா வந்து சட்டப்படி இருக்கலாம்னா ராஜ்யசபா கூட இருக்கலாங்கிறாங்களா கூடாதுங்கிறாங்களா? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது வந்து ஜெய்சங்கர் அவர்களோ தேர்தலை சந்திக்க முடியல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, அதுக்காக அவங்க சொல்றாங்க. அவர் பிரதமராக இருந்தா இன்னைக்கு ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனும் நிதி மந்திரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காங்க. என்ன வித்தியாசம் இருக்காங்கல்ல? நீங்க தானே வச்சிருக்கீங்க. அப்ப அதுல இருக்கலாம். அதுல உங்களுக்கு வந்து ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னா நீங்க வந்து அவங்களை குறிப்பிட்டீங்க, அதனால அதுக்கு உதாரணத்தை அவர் சொல்றாரு. நீங்க தான் இப்ப நீங்க பிரச்சனை பேசுறது நீங்க தான். சோனியா வந்து எம்பி ஆனந்த குறிப்பிட்டு தான் பிரச்சனை பேசுற, அதனாலதான் இந்த விமர்சனத்துக்கு நாங்க வைக்கிறோம். சரி, அதனால இப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப எப்படின்னா விவாதம் எலெக்ஷன் விவாதம் எப்படி கொண்டு போக விரும்புறாங்கன்னா மதம் சார்ந்து இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் ஹிந்து கான்ஃபெடரேஷன் வச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இது நடத்துறாங்க. இந்த விவாதம் கூட பாருங்க, சுத்தி 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 என்ன மதம், முஸ்லீம், இந்து, பண்ணாங்கட்டி, திருப்புழுது இதுதான் வந்துட்டு இருக்கு. சார் இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சார் ரேவந்த் ரெட்டி வந்து உதயநிதி ஸ்டேட்மெண்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இருங்க சார், அதனால எங்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு சனாதன அதுக்கு போறேன். இந்த இன்னொன்னு சொன்னீங்கல்ல, இந்த அங்க ஒரு இடத்துல ஜெயிச்சாருன்னு அந்த வித்ட்ரா பண்றதுக்கு அனுமதி கொடுத்ததுல அதுல முறைகேடு அது எலெக்ஷன் பிரச்சனை போட போறாங்க. அது அப்புறம் பார்ப்போம். அது என்ன, அதனால வந்து விட்டு கொடுத்தல அந்த ஏகாம பிஜேபி வெற்றி, அதனால அது ஒரு வெற்றியா அவங்க நினைச்சாங்க, சந்தோஷம். அது அப்புறம் பார்ப்போம். அதனால வந்து இப்ப பெரும்பான்மையான முடிவுகள்லாம் இப்ப வந்து எதிர்கட்சிகள் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குங்கிறத இப்பதான் காமிக்குது. இந்த பிரச்சனை வந்து நாங்க வந்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் மையப்படுத்த விரும்புவது பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த, எதிர்த்த மக்களுடைய வாழ்வு, சமத்துவம், சமரசம், அதைத்தான் நாங்கள் திரும்புறோம். இவர்களுடைய யுக்தி என்னன்னா மத சட்டம் கொண்டு போய் மத வந்து கன்சல்டேஷன் போய் ஓட்டு வாங்கி ஈச்சணும். இதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. இப்ப சனாதனத்தை பத்தி பேசணுங்க. நாங்கள் வந்து நாங்க தெளிவா சொல்றோம். இதுல வந்து ரேவந்த் ரெட்டி என்ன புரிஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா 4 வருடம் சனாதனங்கிறது வேற, 4 வருடங்கிறது வேற. கொச்சையா சொல்லணும், பெரியார் மாநில சொல்லணும்னா சூத்திரன் என்பவன் வேசி மகன் என்பதை ஒப்புக்கொண்டவர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு மூட எழுதிட்டு போனதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கலாமா? இதே பெரியாரு 21ஆம் இறுதி உரையில என்ன சொல்லியிருக்காரு? 21ஆம் பக்கத்துல திமுக காரங்களை என்ன சொல்லியிருக்காரு? கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லியிருக்காரு? இருங்க, அதான் அப்ப வர்றாங்க. ஏங்க உங்களுக்கு பிடிக்குது? அதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா? நாங்க சொல்றோம். நான் தெளிவா சொல்றோம். 2-3 விஷயத்தை மட்டும் குறிப்பிட சொல்றேன் சுருக்கமா. ஏன்னா சப்ஜெக்ட் வேற. இந்துன்னா நானும் இந்து தான். ஆனா நான் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்து. எவனுக்காவது என்ன இந்து சொல்றது இது ஒரு இனவிரோத பேச்சு தானே? இது இப்ப பிஜேபி இவங்க குறை சொல்றவங்க அப்புறம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், பிராமணர்களை எதிர்க்கவில்லை, இதெல்லாம் என்ன பேச்சுங்க? இது வந்து ஒரு இனவிரோத பேச்சு இல்லையா? பிராமணர்கள் நம்ம நாட்டு மக்கள் இல்லையா? புரியுது. அவங்க பேசி முடிக்கணும். சூத்திரன் என்றால் வேசி மகன் என்று சொல்லுகிற இந்து நான் அல்ல, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமசாமி நாயக்கர் சொல்லுகிற உரிமை வேறு எவனுக்கு இல்லைன்னு சொல்றேன். அது பாப்போம். இது விவாதத்துக்குரியது. அச்சா, அடுத்து சனாதனம் என்றால் சமத்துவம், சம உரிமை, பெண் அடிமைத்தனை நீக்குதல், அனைவருக்குமான
நானும் சனாதனத்தை ஆதரிப்பவன். அதே நேரம் சனாதனம் என்றால் பெண்களை அடிமைப்படுத்தல், என்று ஒதுக்கி வைத்தல், வகுப்புவாதம் செய்தல், அடல் ஆக்கிரமித்தல் என்றால் ஒழித்து கட்டப்பட்ட. சரி வைத்தியலிங்கம் சார், உங்க நிறைவான கருத்தையும் இந்த பிரதமர் அவர்களுடைய பேச்சு குறித்து உங்களுடைய நிறைவான கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. 100 அடி பள்ளத்துக்கு புதைக்கப்பட வேண்டியதுதான், அது மாற்று கருத்து கிடையாது. சரி சார், பிரச்சனை சொல்றேன், சனாதனம் என்றால் என்ன என்பதில் தான் கருத்து மாறுபாடு தவிர. சரி, புரிய வைங்க சார். சரி, உங்களுடைய நிறைவு கருத்தையும் நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க. தெலுங்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. ஃபுல் டைம் அவருக்கு தான் கொடுங்க. நீங்க சொல்ற விளக்கம் வேற. டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க சார். தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க ரேவந்த் ரெட்டிக்கு. அது ரெண்டையும் அது பொது வழியில வைப்போம். ரேவந்த் ரெட்டிக்கு புத்தி வந்து அவருக்கு புரிஞ்சுக்குவாரு. சரி சரி சார், வைத்தியலிங்கம் சார், உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க சார், நேரம் குறைவா இருக்கு. இது வந்து அனைத்து அளவில் நாங்கள் ஒரு சிறு நாங்கள் பெரியாரும் தந்தை பெரியாரும் அம்பேத்கரின் சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோம் தவிர இது எங்க கருத்து மட்டுமல்ல. இது உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, திரும்ப வரட்டும். நாங்கள் அதைத்தான் போகிறோம், வலியுறுத்தான் போகிறோம். எது நடந்தாலும் அது பாத்துக்கலாம். இப்ப அது வரிசை இல்லை. இப்ப தேர்தலுக்கு வருவோம். தேர்தலில் நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லுங்கள். வாழ்வியல் அனைத்து இந்தியர்களையும் வாழ வைத்து. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க 15 லட்சம் கொடுக்க வேண்டாம், கடைசியில இப்ப 1.5 லட்சம் எல்லா இந்தியர்களின் தலையிலும் கடனை ஏற்றிருக்கீங்களே, 183 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க, அதுக்கு மேல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொஞ்சம் சுருக்கமா முடியுங்க, அந்த நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணிருங்க. மோடி பதில் சொல்லிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க வாங்க அப்புறம். சரி சார், நன்றி சார். மக்கள் வந்து உங்களை புரிஞ்சுட்டாங்க. நன்றி உங்க கருத்துக்கு நன்றி. திரு நவநீத் சார். சார், 2 விஷயம். அண்ணன் கிட்ட, அந்த வைத்திலிங்க அண்ணன் கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். விளவங்கோடுல வந்து உங்க வேட்பாளர் வின் பண்ணுவாங்களான்றதே தெரியல இன்னும். ஏன்னா அது வந்து ஒரு பிளாக் ஹார்ஸ். கட்டாயம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்குது விளவங்கோடுல. அதுல வந்து ஆளும் கட்சி வருகிறதா என்றது முதல்ல பார்ப்போம். 2வது விஷயம் வந்து நம்ம இந்த லோக்சபா தேர்தல் ஒட்டியே பாருங்களேன். அருணாச்சல பிரதேசல வந்து இடைத்தேர்தல் நடந்தது. 10 இடத்துல வந்து அன்அப்போஸ்டா வந்து பாஜக வின் பண்றாங்க. அப்ப வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன எதை நோக்கி நகர்றாங்க? வளர்ச்சியை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா அவங்க வந்து வளர்ச்சி இருக்கு, ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குன்றது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்க வந்து அது வந்து உணர்றாங்க. அதனால என்னன்னா, நம்ம இங்க தமிழ்நாடுக்குள்ள பாக்குற மாதிரி இப்போ மேற்கு வங்கமோ ஒடிசா போன்ற மாநிலத்துல இப்பெல்லாம் வந்து களம் மாறி விட்டது. இப்ப நீங்க வந்து 534 தொகுதிக்குமே வந்து வேட்பாளர் வந்து இந்தியா கூட்டணியில வந்து நிக்கவே வைக்க முடியாத இடத்துல இப்ப இவங்க எதிர்த்து நிற்கும் போது வந்து அவர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு ஓகே எக்ஸப்ஷன் சார், தென் மாநிலம் கூட எக்ஸப்ஷன், மற்ற இடத்துல கூடிய இடத்துல வந்து அவங்க வந்து அந்த இதை ஃபீல் பண்றாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, ஹிந்தி தெரியாதுன்றனால அவர்கள் சொல்லக்கூடிய என்ன மெசேஜுமே வந்து இங்க தவறாக டிரான்ஸ்லேட் ஆகுறது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே தோது வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்கும் போது கூட வந்து அவங்க என்ன சொல்றாங்க, பிரதமருடைய கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க. ஆனா இல்ல சார், நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா, கலைஞரின் கனவு இல்லம், இது வந்து இவருடைய பேர்ல வந்து அந்தந்த பேர தலைவர்களை பேர சொல்லினால நமக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா பாஜகன்றது வந்து ஒருத்தரையும் வந்து மையப்படுத்துற கட்சி கிடையாது. அதனால மோடி திட்டம், மோடி கேஸ் கொடுக்குறாரு, மோடி கரண்ட் கொடுக்குறான்ற பேர் கிடையாது. பிரதமர் அப்படின்ற பேர்ல தான் அவங்க வைக்கிறத நம்ம பாக்குறோம். சரி 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 சார், மோடி கேரண்டி, மோடி கேரண்டிக்கு நன்றி நன்றி மோடி கேரண்டி சொல்லலாமா? நன்றி சார், நன்றி. அது வந்து பாஜக அரசு கேரண்டி சொல்றது, ஏன் மோடி கேரண்டி சொல்றீங்க? அது தேர்தல் பரப்புரை சார். இது பரப்புரை சார். திரு அண்ணாமலை சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு. அதாவது இப்போ இந்தி கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணிங்கிறது என்னன்னா, ஊழலை மையப்படுத்தி ஊழல் செய்பவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து, வாரிசு அரசியல் செய்பவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து, இதுவரை ஊழல் செய்து சேர்த்த சொத்தை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி அன்றி இது நாட்டின் நலனுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு சுயநல கூட்டணி. அது நிச்சயமாக மக்களால் மிக மோசமாக தோற்கடிக்கப்படும் நாடு முழுக்கும். ஒன்று, பிரதமர் வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு எலெக்ஷன் நீங்கள் பயந்துக்கிட்டு ராஜ்யசபா எம்பியா வந்துட்டாங்கன்னு சொல்கிறது, அதனோட பின்னாடி இதெல்லாம் பார்க்கணும். நாம அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அவங்க பாரம்பரியமாக உத்தரப்பிரதேசத்தில் நின்று ஜெயிச்சுக்கிட்டு வந்து அமேதி ரேபரேலி தொகுதியை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ராகுலும் ஓடியான்ட்டார், இவங்களும் பயந்துக்கிட்டு இதாகிட்டாங்க. அதை குறிப்பிட்டு தான் அதை சொல்ல வந்தாரே தவிர, ராஜ்யசபா எம்பி பதவிங்கிறதே வந்து அவர் கொச்சப்படுத்துறதுக்காக சொல்ல வரல. அது எலெக்ஷனுக்கு பயப்படுறாங்க, வடநாட்டில் நிற்கிறதுக்கே பயப்படுறாங்க. அவங்க தோற்று போயிடுவோம், டெபாசிட் கிடைக்காது நமக்கு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து போச்சு.
எப்பேற்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, உத்தரப்பிரதேச எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி, இன்னைக்கு வெறும் 17 தொகுதியோ 18 தொகுதியோ நிற்குது, 80 தொகுதி. இல்ல அவங்க அந்த நிலையில வந்து இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும்னு சொல்லி கூட அவங்க ராஜ்யசபாவை தேர்ந்தெடுத்து போயிருந்திருக்கலாம்ல. அது பயம்னு நீங்க நான் பயம்தான், நிச்சயமா பயம்தான். அது என்ன சார், அப்ப நீங்க ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுத்து அமைச்சராக்குனா அது பயம் கிடையாது, அவங்க ராஜ்யசபா நீங்க பயம்னா அது எப்படி? ஒரு அமித்ஷாஜியோ மோடிஜியோ ராஜ்நாத் சிங்ஜியோ அதை போல வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வேணாம் நான் நிற்க மாட்டேன் அப்படி சொன்னா அது இப்போ எங்க இவர் எல்முருகன் எடுத்துக்கங்க, முன்னாள் மாநில தலைவர், அவரு கூட ராஜ்யசபா எம்பி தான். நான் இருந்தாலும் நான் மக்களை சந்திக்கிறேன்ட்டு இப்போ நீலகிரி தொகுதியில் நிற்கிறாரு. அந்த தைரியம் வேணும் சார். சரி சார், சரி சார், நன்றி சார், நன்றி சார். சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுவோம். சரி, முதல்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அன்னைக்கு சோனியா காந்தி அவங்க வந்துட்டு ராஜ்யசபா எம்பியை பத்தி பேசினாங்க. அவங்க எடுத்தோன்னு முதல் தடவை ராஜ்யசபா எம்பியில் வர்ற 6-7 தடவை வந்து அவங்க வந்துட்டு லோக்சபா எம்பி ஹெல்த் கண்டிஷன், புரியுதுங்களா, ஹெல்த் கண்டிஷன். ஆனா நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் அவங்களும் வந்து லோக்சபாக்கே கண்டெஸ்டே பண்ணல, ஸ்டேட்டவே அவங்க ராஜ்யசபால தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஜல்சா அடிச்சுட்டு இருக்காங்க. இருங்க, நல்லா மந்திரி ஆயிட்டு ஜல்சா அடிச்சு, முதல்ல அதில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரேவந்த் ரெட்டி பத்தி பேசினாங்க. சனாதனத்தை பத்தி ரேவந்த் ரெட்டி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் என்ன சொல்றோம் அந்த விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம், எல்லா மதமும் எங்களுக்கு வேணும்ட்டு முதலையே சொல்லியாச்சு. எப்போ இந்த பிரச்சனை வந்து உருவாகும் போது, அதனால வந்து குழப்பம் வேணா இவரு. ரெண்டாவது வந்து என்ன, ஒரிசா டெவலப்மெண்ட் பத்தி அருமையா பேசினாங்க. ஒரிசாவை பத்தி நீங்க பேசுறீங்க, ஆனா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல வந்து மதுரையில அந்த எய்ம்ஸ் கல்லு வச்சதுதான் நீங்க டெவலப்மெண்ட் பத்தி பேசுறீங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு டிசாஸ்டர்ஸ், இத மாதிரி ஒரு ஃப்ளட் டிசாஸ்டர் வந்ததே கிடையாது. அதுக்கு 37,000 கோடி கேட்டிருந்தாங்க, ₹1 கூட கொடுக்கல. ஒரிசா பத்தி அவங்க நார்த் ஈஸ்ட் பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. இல்ல, ஒரிசா பத்தி சொன்னாரு, பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆகுது அவர் சொன்னாரு. ஒரிசா பத்தி சொல்லும்போது நார்த் ஈஸ்ட் பத்தியே சொல்லுங்க. நீங்க வந்து மதுரையில இன்னும் வந்து 6-7 வருஷமா ஒரே கல்லு தான் நிக்குது, அது பதில சொல்லுங்க எய்ம்ஸ் பத்தி. மத பிரச்சாரம் பத்தி உங்களுடைய நிறைவு கருத்து? மத பிரச்சாரம் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்றது வந்துட்டு ஊடுருவிகள், தமிழ்ல சொன்னது என்னது, முஸ்லிம்ஸ் மென்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க. அவங்களோட மனசுல இருந்தது அந்த பூனை வெளியில வந்துரும் சொல்லுவாங்க தெரியுமா, பூனைக்குட்டி. அவரும் பிரதமர் அவருடைய வாயில இருந்துட்டு இந்த வீழ்ச்சினால, முதல் பேசினுடைய வீழ்ச்சினால வெளியே வந்து விழுந்துருச்சு. சமாளிக்கிறதுக்கோசம் அவங்க ஆளுங்கெல்லாம் வந்துட்டு சப்பக்கட்டு கட்டி தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது கண்டிப்பா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தொத்தின்னு திமுக தயவுல தொத்தின்னு உட்கார்ந்து. சரி சரி, நன்றி நன்றி சார். நாங்களா தொத்தின்னு ஜெயிக்கிறோம், ஜெயிக்காம போயிடுவீங்களா? ஓகே ஓகே ஓகே, நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. கண்டிப்பா நம்ம பல கட்டத்தில் இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் சார். இன்று நம்முடன் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.